அடுப்பு பக்கமே போகாம, பெருசா செலவும் பண்ணாம, வீட்ல இருக்கிற 3 பொருள வச்சு ரொம்ப 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 சிம்பிளான ஒரு சூப்பரான ஸ்வீட். இது ஒரு 5, 10 நிமிஷத்திலே ஈஸியா குயிக்கா செஞ்சிரலாம். 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பொருளையும் ஒரே கப்பால அளந்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே மிக்சர் ஜார்ல மாத்திட்டு, இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நெய் சேருங்க. நான் நெய் அப்படியே தான் சேர்த்திருக்கேன். நீங்க லைட்டா உருக்கி சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ரொம்ப சூடாக கூடாது. நெய் சேர்த்து மறுபடியும் பிளெண்ட் பண்ணி எடுத்தா மாவு இந்த அளவுக்கு வரும். கையால அந்த மாதிரி உருண்டை பிடிச்சோம்னா உருண்டை பிடிக்க வரும். இப்ப கையில ஒட்டாம இருக்க லைட்டா நெய் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி தேவையான அளவுக்கு எடுத்து உருண்டை போட்டு இதை நீங்க அப்படியே பேடா மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேடா மேக்கர் இருந்துச்சுன்னா அதை வச்சு பிரஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இந்த மாதிரி டிசைன் வரும். இது செஞ்ச உடனே கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நல்லா செட் ஆகிடும். இது செய்யறதும் ரொம்ப சிம்பிள், இன்கிரிடியன்ஸும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், பை.